ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாட்சைக லக்ஷ்யானாம் சுலபஸ் ஸ்ரீதரஸ் சதா. இந்த தனியன் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையோடது. சேங்கனூர்னு இப்போ சொல்லப்படுற சங்கநல்லூரில் அவதரித்தவர். இவருடைய தகப்பனார் யாமுனசூரி, இவர் கிருஷ்ணசூரி. சின்ன வயசுலேயே சகல சாஸ்திரங்களும் கற்றவர். இவர்களுடைய குலதெய்வம் திருவேங்கடமுடையான். பெற்றோர்கள் அனுமதியோட தம்பதிகள் திருமலை அப்பனை சேவிக்கிறதுக்கு வரார்கள். அவன் அழகில் மயங்கி அங்கேயே சேவிச்சுட்டே இருக்கார்கள். அலுப்பே வரலை. வயசான பெற்றோர்களை மறந்தே போயிட்டார். வயசான பெற்றோர்களை கவனிக்க வேண்டாமா? மாத்ரு பித்ரு சேவைதானே முக்கியம் அப்படின்னு திருமலையப்பனே பிரம்மச்சாரி வடிவத்தில் வந்து ஒரு சின்ன சால கிராமத்தை எழுந்துருளை பண்ணி கொடுத்து திருவாராதனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். இதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம் போலும்னு நினச்சிண்டு அந்த சால கிராம சம்படத்தை கீழேயே வைக்காமல் தம்பதிகள் 2 பேரும் மாறி 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 ஏழை பண்ணிட்டு தன்னுடைய கிராமம் வரை வந்துட்டார். வடதிருக்காவேரியை தாண்டித்தான் ஊருக்குள்ளேயே போகணும். சால கிராமத்தை கீழே வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு போனால் திரும்பி வந்து பார்க்குறா தத்திரைவ அந்தரதீயதாகான்னு பெருமாள் சால கிராம மூர்த்தி மறைஞ்சு போயிட்டார். நான் திரும்பி வந்ததே பெருமாளுக்காகத்தானேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் இவர். பெருமாள் சொப்பனத்தில் எழுந்துருளி, நீ வச்ச இடத்துலையே நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கிராம ஜனங்களோட கூடி மணலை தோண்டினர். அர்ச்சா திருமேனியோட திருவேங்கடமுடையான் காட்சி கொடுத்த எடுத்துன்னு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டும் தன்னுடைய ஊரில் உற்சவங்கள்லாம் கொண்டாடுறார். இப்படி ஒரு சம்பந்தம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைக்கும் திருவேங்கடமுடையானுக்கும். இவர் கிருஷ்ண பக்தர். கண்ணபிரானுக்கு தான் திருவாராதனம் பண்ணுவர். ஸ்ரீரங்கத்தில் இவருடைய சன்னதிக்குள்ளே நம்ம எட்டி பார்த்தோம்னா ஒரு திருவேங்கடமுடையான் எழுந்தருளியிருப்பார். குரு பரம்பரையில் இந்த கதை இல்லை, கர்ணாகர்ணியாக சேங்கனூரில் சொல்லுவாள். கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் தான் பெரியவாச்சான் பிள்ளையின் மறு அவதாரம் அப்படின்னே சொல்வார்கள்.